ஒரு முறை ஒரு வயதான பெண் ஒருத்தங்க கடத்தெருவுக்கு போய் ஒரு அழகான விளக்கை வாங்கிட்டு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் அந்த விளக்குல எண்ணெயை விட்டு திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றுனாங்க. விளக்கும் பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உடனே அந்த விளக்கு தன்னையும் தான் வெளிச்சத்தையும் நினச்சி கர்வத்தோடு இருந்துச்சான். என்னோட வெளிச்சம் தான் ரொம்ப பிரகாசமானது, நான் சூரியனை விட ரொம்ப பிரகாசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான் அந்த விளக்கு. திடீர்னு காற்று வீசினதில் அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. விளக்கால் எதுவுமே பண்ண முடியலை. தன்னோட தவறை எண்ணி வருந்துச்சு. நம்ம தெரியாமலாம் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிதான். புயலை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எதுவுமே அது நினைக்கல. அந்த பொண்ணு திரும்பவும் போய் விளக்கை திரி போட்டு ஏற்றுனாங்களாம். இப்போ அந்த விளக்கு அமைதியாகவே சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சான். நின்று நிதானமாக எரிஞ்சிட்டு இருந்து, எப்போதும் கர்வம் இல்லாமல் இருக்க பழகு, ஒருபோதும் சூரியன் கூடலாம் ஒன்றும் ஒப்பிடாத, அவன் எப்போதும் அணைஞ்சு போகிறதும் இல்லை, உன்னை போல் அவனை யாரும் ஏற்றுறதுக்கும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அறிவுரை சொன்னாலாம். விளக்கம் அது புரிஞ்சுட்டு அமைதியாக சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சான்.